இப்போ வந்து டே 1 திருத்தணி சுவாமிமலை, டே 2 பழனி. பழனி. கன்டினியூஷன் என்ன? பழனில இருந்து பக்கத்துல இருக்கிறது வந்து பழமுதிர் சோலை. ஓகே. அழகா பழமுதிர் சோலை. இந்த முருகன் ரொம்ப ஸ்மார்ட்டான. குட்டப்பழம். ஆமா, முருகன் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளுங்க. அவர் வந்து என்னன்னா, விதவிதமான ஒரு ஏரியால கடை போட்டிருக்காரு. அதாவது கோயில் போட்டிருக்காரு. ஒரு பக்கம் திருத்தணியில ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருந்திருக்காரு. அப்படியே சாமிமலையில கும்பகோணத்துல அப்படி மெல்லிய கிளைமேட்ல இருந்திருக்காரு. பழனியில ஜில்லுன்னு இருந்திருக்காரு. பழமுதிர் உள்ள என்ட்ரி ஆக போறதுலேருந்து ஏதோ ஒரு கொடைக்கானல், ஊட்டிக்கு உள்ள என்ட்ரி ஆன மாரி அப்படி ஒரு ஃபீல். கீழ அழகர் கோயிலு. அப்படியே மேல ஹில்ஸ்ல வந்து குறைஞ்சது ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் பழமுதிர். மேல போனா அப்படி ஒரு செட்டப்ல அந்த கோயிலே பார்க்கறதுக்கு ஒரு கவிதை மாரி இருக்கு. அப்படி இது ஒரு பக்கம் வள்ளி இருக்காங்க, ஒரு பக்கம் தெய்வானை இருக்காங்க. சென்டர்ல வந்து முருகன், வள்ளி, தெய்வானையோட டேய் வாடா ஜாலியா இருக்கேன். அதாவது சோ ஜாலியா இருக்கிற ஸ்பாட். ஆமா, ஜாலியா இருக்க ஸ்பாட்டு. இந்த சூரசம்ஹாரம்லாம் முடிச்சார்ல. எல்லாம் முடிச்சுட்டு நான் கோயிங் டூ டேக் ரெஸ்ட் அப்படின்னு இப்போ நடிகர்கள்லாம் ஃபாரின் போறாங்கல்ல. அந்த மாரி ஒரு ஃபாரின் மாரி ஒரு ஏரியாவ செட் பண்ணி வச்சு, அங்க மேல ஒரு அற்புதமான ஒரு ராக்காயி தீர்த்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா 3 லேயரா இருக்கு. கீழ அழகர் கோயில் 18ஆம் படி கருப்பன் இருக்காரு. நடுவுல பழமுதிர். பழமுதிருக்கு மேல ராக்காயி தீர்த்தம். இந்த ராக்காயி தீர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராக்காயின்னு ஒரு சாமி இருக்கு. அந்த சாமியோட காலுக்கு கீழ எனக்கு நான் நடிகன்கிறதால எனக்கு திறந்து காட்டுனாங்க. அப்படி தூக்கி காட்டுனா, அவங்க கால்லேருந்து தண்ணி இப்படி வெளில வர மாரி வந்துட்டு இருக்கு. அந்த தண்ணி கிட்டத்தட்ட 30,000 வருடங்களுக்கு மேல அங்க வந்துட்டு இருக்கிறதா ஒரு ஐதீகம். எங்கேருந்து வருதுங்கிறது யாருக்கும் தெரியல. இதுவரைக்கும் வத்துனதும் இல்ல. இதுவரைக்கும் வத்துனதும் இல்ல. புராண கதைகள்ல அது என்ன சொல்லியிருக்காங்க, கங்கையோட ஒரு பகுதி இந்த பகுதியில வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடும் பஞ்சம், கடும் வெயில், கடும் இதுல கூட அது தண்ணி வத்துனதுல வந்துகிட்டே இருக்கு. அந்த தண்ணிய புடிச்சு குடிச்சா அம்புட்டு ஸ்வீட்டா இருக்கு. ம். ஸோ அந்த தண்ணிய புடிச்சு தான் டெய்லி காலையில கீழ அழகருக்கும் அபிஷேகம், 18ஆம் படி கோயில் கருப்பு கதவுக்கும் அபிஷேகம், கட் பண்ணா நம்ம பழமுதிர் முருகனுக்கும் அந்த ராக்காயி கோயில்ல தான் தண்ணி வந்து அபிஷேகம். ஸோ இது ஒரு ஃபார்மேட்டா. இதுக்கு நடுவுல சுட்ட பழம், சுடாத பழம், ஔவையார் முருகனோட அந்த கிராஷ் அது ஆக்சுவலி ஆன இடம். முருகர் வந்து கோச்சுக்கிட்டு தானே பழனியில போய் உட்கார்றாரு. ஆமா, அங்கதானே ஔவையார் வந்து சமாதானம் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆமா. அவர் சமாதானம் ஆவறதில்ல. ஆவறல்ல. அதுக்கப்புறம் தான் பழமுதிர் வராரு. அது வந்து எபிசோட் நம்பர் 1. இது எபிசோட் நம்பர் 6. அந்த ஔவையார் வந்து பல இடங்கள்ல இதுக்குள்ளார போயிட்டே இருக்காங்க. ஔவையார் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இப்ப போறதுக்கு ஆர்டர் படி சொல்லணும்னா அந்த அறுபடையில முதல் வீடு, 2வது வீடு, 3வது வீடுன்னா திருத்தணி முதல் வீடு இல்லையா? ஆஹா. ஆறுபடை வீடுல முதல் வீடு திருப்பரங்குன்றம். ஸோ ஓகே. அதான் சொன்னேன்ல, இந்த கதைப்படி அது வரல. ஓகே. அவங்களோட ஃபார்மேட் வேற மாரி இருக்கு. கதைப்படி முதல் வீடு இது, 4ஆம் படை வந்து சாமிமலை. இந்த மாரி நெறைய அது பிரிச்சு, பிரிச்சு வருது. ஸோ அத அவங்க பிரிச்சிருக்க ஃபார்மேட் வந்து அவர் பிறந்தார், வளர்ந்தார், சென்றார்ன்னு சினிமா ஸ்கிரிப்ட் மாரிலாம் வரல. அத அவங்க வச்சிருக்கிறதுக்கு வேற ஒரு கதைகள் இருக்கு. ஸோ இந்த பழமுதிர்ல வந்து இந்த சுட்டப்பழம், சுடாத பழம் கேட்ட ஔவையார் இருக்காங்கல்ல, அவங்க தான் பழனில அங்க பார்த்தவங்க. வேற வேற ஏரியாஸ்ல அவங்க போறாங்க. பட் இங்க அவங்க வரும்போது மதுரை வழியா அவங்க போயிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிழல் தேவைப்பட்டு ஒரு மரத்துக்கடியில உட்கார்றாங்க. அந்த மரம் இன்னைக்கும் இருக்கு. அந்த மரத்தடியில உட்கார்ந்திருக்கும்போது, அப்பா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமேங்கும்போது, அங்கருந்து முருகன் என்ட்ரி ஆயி, "என்ன பழம் வேணும் உங்களுக்கு?" என்னன்னா, "தம்பி நீ யாருப்பா? நான் யாரா இருந்தா என்ன? உனக்கு என்ன வேணும்?" "பழம் வேணும்." "பழம் இருக்கா?" "இருக்கே." அது ஒரு நாவல் பழ மரம். அந்த நாவல் பழ மரத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கம். அதாவது ஜெனரலா நாவல் பழம் பழுக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆடி மாசத்துல தான் அது பழுக்கும். பழுத்து பழங்கள் வரும். ஆனா, அந்த ஒரே ஒரு மரம் மட்டும் ஆடி மாசத்துல பறக்காது. கரெக்ட்டா கந்த சஷ்டி ஆரம்பிக்குதுல்ல, அன்னைக்கே அது பழுக்க ஆரம்பிக்குது. தீபாவளி முடிஞ்சு. அன்னைக்கு அது பழுக்க ஆரம்பிக்குது. அது சீசனே கிடையாது. அது பழுக்கறதுக்கு வேலையே கிடையாது. ஆனா, அந்த ஒரு மரத்துல வந்து, அந்த ஒரு 40 நாளைக்கோ, 35 நாளைக்கோ அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குமாம் பழங்கள். ஓ! இதெல்லாம் இறைவனோட செயல் தானே. ஸோ அங்க வந்து உட்கார்ந்து தான் அந்த சுட்ட பழம் வேணுமா? சுடாத பழம் வேணுமான்னு கேட்டது. முருகன் என்ட்ரி ஆயி, உனக்கு குடுக்குறேன்னு சொல்லி ஔவையாருக்கு திருவிளையாடல் புரிந்த அந்த மரம், அந்த போர்டு எல்லாமே இப்பவும் அங்கேயே இருக்கு. இப்ப நீங்க போனீங்கனாலும் அத பார்க்கலாம். ஸோ இதான் பழமுதிரோட கதை. ஓகே. பழமுதிர்ல வந்து ராக்காய் கோயில் தீர்த்தம் சொல்ட்டீங்க. முருகர பத்தி சொல்ட்டீங்க. அந்த 18ஆம் படி கருப்பு அவர பத்தி சொல்லுங்க. 18ஆம் படி கருப்பு விட முதல்ல நான் சொல்றது வந்து அழகர். அழகர்ன்னு அவருக்கு பேர் வச்சது உண்மையிலேயே கரெக்ட் தான். பெருமாள் வந்து ப்பா! அவர் வேற மாரி. எப்பயுமே அழகன் தானே! அழகன் தான். பட் இந்த கோயில்ல வந்து அத்தனை பெருமையா, அத்தனை பியூட்டிஃபுல்லா இருந்தாரு. அது நான் சித்திரை திருவிழா டைம்ல போயிருந்ததால, தலைவருக்கு வந்து விழா கோலத்துல இருந்தாரு. ஸோ இந்த அழகர்ன்னு நம்ம பேர் வைக்கிறோம்ல, அவர் வந்து அத்தனை அழகரா இருக்கிறதால, இந்த அழகு வந்து ஒருத்தரோட கண்ண உறுத்தியிருக்கு. அவரு யாருன்னா, பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு கேரள மன்னர். அவரு வந்து என்ன முடிவு பண்றாரு, இங்க வந்து சாமிய பார்க்க வராரு. அழகர் கோயிலோட பெருமைகள கேட்டு சாமிய பார்க்க வராரு. சாமிய பார்த்தா சாமி அவ்ளோ அழகு. அவரு வந்து அந்த அழக ரசிச்சுட்டு போவாம, கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கன்னிங்கா என்ன யோசிச்சுட்டாருன்னா, இந்த அழகர தூக்கிட்டு போய் நம்ம கேரளால வைக்கணும்.
இதை கேரளால வச்சு கேரளா சாமி மாதிரி மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்காக என்னென்னமோ கோயில்ல பேசி பார்க்குறாரு. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா. நீ என்ன சாமிய தூக்கணுங்கிற? கிளம்புன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இவர் நேரா கேரளா அந்த மன்னர்கள்ட்ட போய் எல்லாம் பேசுறாங்க. பேசிட்டு ஒரு 18 பயங்கரமான மந்திரவாதிங்க இந்த அழகர தூக்கணும்னு முடிவு பண்ணி இங்க வராங்க. அப்ப என்ன சொல்றாங்க, 18 பேரா நம்ம உள்ள போனா விடமாட்டாங்க. இங்க இருக்கிற மன்னர்லாம் விடமாட்டாரு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், 18 பேரும் இந்த கண்ணுல ஒரு மை ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. இந்த கண்ணுல இந்த இடத்துல இப்படி மை வச்ச உடனே, அந்த 18 பேருமே இன்விசிபிள் ஆயிடுறாங்க. அதாவது இன்விசிபிள் ஆயி நைட்டோட நைட்டா பெருமாள தூக்கிடலான்னு முடிவு பண்ணி அங்க போறாங்க. இந்த விஷயம் பெருமாள் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு தெரிஞ்சுட்டு, அவர் தான் காடாச்சே அவருக்கெல்லாம் தெரிஞ்சிருமே. அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, கோயிலோட மெயின் பட்டர் இருக்கார்ல, பட்டரோட கனவுல நைட்டு போய் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னோனே பட்டர் தெரிச்சு எழுந்து என்ன ஐடியா பண்றாங்க, பொங்கல் ரெடி பண்றாங்க. அதுல கடுமையான மிளகு போட்டு பொங்கல் ரெடி பண்ணி, கோயில் பூரா அங்கங்க உருண்டை உருண்டையா வச்சுடுறாங்க. இந்த 18 பேரும் கண்ல மை தடவிட்டு இன்விசிபிளா உள்ள சுத்திட்டு இருக்காங்கல்ல, எப்ப அ அழகர தூக்கலான்னு, அவங்க வந்து அந்த பொங்கல சாப்பிட்டுறாங்க. பொங்கல சாப்பிட்டோனே என்ன ஆயிடுது, மிளகு கடிச்சதுல கண்ணுல இருந்து தண்ணி பிச்சுக்கிட்டு வர 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 அந்த கண் மை அழிஞ்சு, ம். அந்த 18 பேரும் கோயிலுக்குள்ள இருக்கிறத படை வீரர்கள் பார்த்துடுறாங்க. 18 பேரையும் அங்கேயே கொன்னுடுறாங்க. ஏன்னா, எங்க சாமிய தூக்க வந்தது எவ்வளோ பெரிய தப்பு. அது நீ பண்ண தப்பு. அது மந்திரவாதியா வந்ததுன்னு. அந்த 18 பேரையும் 18 படியில போட்டு புதைக்கிறாங்க. அந்த 18 படியில புதைச்சாங்க பார்த்தீங்களா? அதான் 18ஆம் படியோன் கருப்பு. அந்த ஓகே. 18 படி அந்த 18 மந்திரவாதிகளோட பாடிஸ் அந்த இடத்துல இருக்கு. 18 படியில. ஸோ இந்த 18 படியும் தாண்டி வந்து கருப்பன் வந்து வதம் பண்ணது தான் இந்த 18 பேரையும் வதம் பண்ணது தான் 18ஆம் படியோன் கருப்பு. ஸோ அந்த 18ஆம் படியோன் கருப்பு தான் அழகருக்கு காவலா மாறுது. ஓகே. பட் அந்த டோர் வந்து திறக்கவே மாட்டாங்கல்ல? ஆஹா. சித்திரை திருவிழா நடக்கும்போது ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் தான் அது திறக்கப்படும். மற்றபடி அந்த கதவு பூட்டியிருக்கு பார்த்தீங்களா? அந்த கதவுக்கு தான் ஒட்டுமொத்த பூசையும் நடக்கும். அது நீங்க மாலை வாங்கிட்டு போனாலும் சரி, சந்தனம் வாங்கிட்டு போனாலும் சரி, பன்னீர் வாங்கிட்டு போனாலும், அந்த கதவு மேல தெளிப்பாங்க. அந்த கதவு மேல தெளிச்சாலே 18 படியான் கருப்பன் மேல தெளிச்ச மாரி ஒரு ஒரு கத. அப்போ கருப்புக்கு திறந்து பூஜை எல்லாம் எதுவுமே கிடையாது. அங்க ஒண்ணுமே கிடையாது. திறந்தா 18 படி இருக்கும். ஜஸ்ட் 18 படி இருக்கும். நம்ம யூசுவலா பார்க்குற கருப்பு இந்த குதிரை கருப்பு, மேல கையில மீசை மீச வச்சுக்கிட்டு, வச்சுக்கிட்டு, அருவா. குதிரையில நின்னுகிட்டு, இப்ப நம்ம குலசாமியும் கருப்பன் தான். நம்ம குலசாமி வேற, இது வேற. இது வந்து 18ஆம் படியோன் கருப்பு. அந்த 18 பேரையும் வதம் பண்ணி அங்க நிக்கிறாரு கருப்பு. ஆனா, அவருக்கு உருவ வழிபாடு கிடையாது. அந்த 18 படி மட்டும் தான் இருக்கு. ஏன்னா, நானு அந்த சுழல் சீரிஸ் வந்து கொடைக்கானல்ல முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றப்ப மதுரையில எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் இருந்ததுங்கிறதால, இந்த கோயில் பார்த்ததே இல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப, 18ஆம் படி கருப்பு வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தது. ம். நான் என்ன நெனச்சுட்டேன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் நெனச்சது என்னன்னா, நம்ம நட சாத்தியிருக்கிற நேரம் லேட்டா வந்துட்டோம் வந்துட்டோம். அப்படின்னு நான் நெனச்சேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, "இல்ல திறக்க மாட்டாங்க. ம். வருஷத்துக்கு ஏதோ ஒரு நாள் தான் திறப்பாங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ தாட் நம்ம யூசுவலா வாழவந்தாங்கோட்டையில பார்க்குற கருப்பு மாதிரியே வந்து அவரு குதிரையில அப்படி மீசை வச்சுக்கிட்டு, அருவாலாம் வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படி உள்ள இருப்பாருன்னு நான் நெனச்சேன். நேத்து நான் கோயிலுக்கு போற வரைக்கும் நானும் அந்த விஷுவலோடயே தான் போனேன். ஒரு ஏன்னா அருவாளோட கருப்புனாலே இருப்பாரு. அதுதானே நமக்கு தெரியும். தெரியும். ஸோ அப்படிதான் நான் நெனச்சேன். பட் இதுவும் எனக்கு ஒரு புது தகவல் தான். ஸோ இந்த அழகர் கோயிலு, ராக்காயி அம்மன், அதுக்கப்புறம் பழமுதிரையும் சிறப்பா முடிச்சுட்டு, அங்கருந்து போன இடம் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எப்படி கனெக்ட் எதிரொலிக்கும். பண்ணியிருக்காங்க திருப்பரங்குன்றத்தையும் திருத்தணியும் இல்ல? எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அங்கேருந்து ஒரு 33 நிமிஷம் தான் கரெக்ட்டா. திருப்பரங்குன்றத்துக்கு போயாச்சு. திருப்பரங்குன்றத்தில நான் பார்த்த ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னா, பிரம்மாண்டமான ஒரு கும்பாபிஷேகம் நடக்க போது. அதால கோயில் ஃபுல்லா திருப்பணியில இருந்தாங்க. சாமி அங்க இல்ல. சாமிய வந்து பாலாலயம் பண்ணி, வேற ஒரு இடத்துக்கு மாத்தி ஓ! வச்சிருக்கிறதான தகவல் எனக்கு கிடைச்சது. பிளஸ் சித்திரை திருவிழாக்கு முருகன் தானே மெயினு. அம்மா, அப்பாவோட வெட்டிங்ல. அதால அவரும் கிளம்பி இங்க வந்து சித்திரை திருவிழாவுக்கு வந்துட்டாரு. ஸோ உள்ள சண்முகர் மட்டும் இருந்தாரு. சண்முகர வந்து அற்புதமா உற்சவர மட்டும் பார்த்துட்டு. உற்சவர மட்டும் பார்த்துட்டு வந்தோம். அதுல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த திருப்பரங்குன்றம் மலை இருக்குல்ல, இந்த திருப்பரங்குன்றம் வந்து நமக்கு ஜெனரலா ஒரு மலையா சுத்தி வரும்போது தெரியல. பட் ஏரியல் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அது ஒரு சிவலிங்கம் மாரி இருக்கு. ஸோ, அதோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் இன்ட்ரஸ்டிங்கா வச்சிருக்காங்க. இந்த திருப்பரங்குன்றம் கோயில் வந்து நடுவுல ஒரு பாதி மலை ஏறிட்டு இருக்கும்போது, ஒரு அற்புதமான காசி விஸ்வநாதர் அங்க இருக்காரு. அதாவது காசியில நீங்க போய் பார்க்குற அதே விஸ்வநாதர், அதே மாரி இங்க இருக்காரு. ஸோ, அது ஒரு காசி விஸ்வநாதரோட கோயிலா இருந்திருக்கு. ஒரு சமயத்துல மேலோகத்துல வந்து சிவனும், பார்வதியும் பேசிட்டு இருக்கும்போது, பிரணவ மந்திரத்தோட பஞ்சாயத்து தான் மறுபடியும் வருது. இந்த பிரணவ மந்திரத்த பார்வதிக்கு சிவன் சொல்லிட்டு இருக்கும்போது, மடியில உட்கார்ந்துட்டு இருக்க முருகன் கேட்டுர்றாரு.
அவர் கேட்ட உடனே டக்குன்னு எந்திச்சு, ஐயோ நான் பிரணவ மந்திரத்தை கேட்டேனே ஒன்றும் தப்பு இல்லைப்பான்னு சொன்னோம். இல்லை இல்லை எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கு. நான் வந்து திருப்பரங்குன்றம் மலையில போய் நான் வந்து தவம் இருக்கேன். நீங்க வந்து என்னோட தவத்தை மெச்சு எனக்கு நீங்க வரம் கொடுங்கன்னு இந்த மலை மேல வந்து முருகன் தவம் இருந்து அவருக்கு சிவன் காட்சி கொடுத்த மலை தான் திருப்பரங்குன்றம். ஓ! ஓகே. ஸோ இத்தனை விஷயங்களும் அந்த திருப்பரங்குன்றத்துல சேருது. சூப்பர். இது போக முருகனுக்கு வந்து சூரனை முடிச்ச அப்புறம் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோடனே அவங்க செலக்ட் பண்ண ஸ்பாட் வந்து திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம். ஸோ தெய்வானைக்கும் முருகனுக்கும் லட்சோப லட்ச தேவர்களும் ஒன்று கூடி அந்த மலையில நின்னு அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதால உங்கள்ல யாருக்கு திருமண தடை இருந்தாலும், சப்போஸ் இன்னும் வயதாகி திருமணம் நடக்கல, இந்த தோஷம் அந்த தோஷம்னு நடக்காம இருந்துச்சுன்னா நீங்க நேரா திருப்பரங்குன்றம் போனீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நடந்துருங்கிறது ஒரு ஐதீகம். அந்த கோயிலுக்குள்ள நுழையும் போதே ஜென்ரலா அந்த சிற்பக்கலைகள் இருக்கும்ல, அது எல்லாமே கல்யாண வடிவுல பண்ணியிருக்காங்க. ஒரு கார்லாண்ட் தொங்குற மாதிரி ஒரு வெல்கம் பண்ணி தான் உள்ள இருக்கும். ஒரு பெரிய ஒரு மைக் செட் மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளார நுழையிற செட்டப் தான் திருப்பரங்குன்றம். இது போக அங்க இவங்க போறதுக்கு முன்னாடி இருந்த தலைவரோட பேர் வந்து ஆதி சொக்கநாதர். ஆதி சொக்கநாதர் கீழ ஆட்சி புரிஞ்சிருக்காரு. காசி விஸ்வநாதர் மேல ஆட்சி புரிஞ்சிருக்காரு. ஆனா அது முருகன் ஸ்தலமா மாறுனது வந்து இவங்க திருமணம் நடந்தது. கல்யாணம் நடந்ததால. அதனால அது கல்யாண தடைகள் நீங்கிறதுக்கு ஸோ திருப்பரங்குன்றம்ங்கிறது ஒரு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டா அங்க போலாம். கண்டிப்பா போலாம். நீங்க ஒண்ணும் வேண்டிக்கலையே? கண்டிப்பா நான் வேண்டிட்டு வந்திருக்கேன். முருகன் நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். யாரு கல்யாணம் ஆகணும்? எல்லாரும் கல்யாணம் ஆவாதவங்களுக்கு. பொண்ணுங்களுக்கா? உன்ன மாரியே அழகான பொண்டாட்டி கிடைக்கணும்னு பொண்ணுங்களுக்கா? வேண்டியிருக்கேன். பொண்ணுங்களுக்கு இல்ல. 90ல பொறந்த எனக்கு பொண்ணுங்களுக்கு எப்படி அப்படி தூக்கி போட்டுருவேன். 90ல பிறந்தாலாம். அதனால வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகணும்னு ப்ரே பண்ணிட்டு வந்திருக்கேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆகணும். ஆகணும். என் கூட இல்ல, என் கூட இல்ல. ஆ. நல்லபடியா ஆகணும். சரி, இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்ப இந்த கல்யாணத்த பத்தி பேசியிருந்ததால, இப்ப வந்து இந்த திருத்தணியில இத சொல்ல மறந்துட்டேன். எல்லா கோயில் முருகன் கோயிலுக்கு வெளியிலயும் என்ன இருக்கும்? மயில் இருக்கும். மயில் இருக்கும். ஆனா திருத்தணியில ஒரு பெரிய யானை நிக்குது. அத பார்த்தோனே எனக்கு அல்லு கொள்ளுமா, ஏங்க திருத்தணியில மயில் தானங்க நிக்கணும். என்னங்க யானைய வச்சிருக்கீங்கன்னா, அங்க என்ன பிரச்சனையா இருக்குன்னா, தெய்வானைய கல்யாணம் பண்ணாரா, இந்திரன் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நான் குடுக்குறேன். என்ன வேணுமோ ஏன்னா ஒரே பொண்ணு என்ன எல்லாத்தையும் எழுதுங்க. என்ன சம்பாரிச்சு வச்சதெல்லாம் என் பொண்ணுக்கு தான் இந்த டயலாக் சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி சொன்னதுல, இவங்களோட அந்த பட்டத்து யானையா இருக்க அந்த ஐராவத யானைய முருகன்ட்ட குடுத்துடுறாங்க. ம். ஸோ இங்க முருகன் நிக்க, இங்க வந்து யானை நின்றுது. இந்த யானை இங்க வந்த உடனே டோட்டல் இந்திரலோகத்தோட ஒரு 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 அழகு, ஒரு லட்சணமே கொலைஞ்சு போயி, அங்க பஞ்சம் வந்துருது. கடுமையான பஞ்சம். ஏன்னா இந்த யானை தான் அவங்களோட செல்வம்ங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க அத குடுத்து இப்படி நிக்க வச்சுடுறாங்க. உடனே எல்லாரும் முருகன்ட்ட வந்து, "எப்பா உனக்கு குடுத்துட்டோம் சீதனமா. பட் அத எங்களால திருப்பி வாங்க முடியாது. ஆனா அது இல்லாததால எங்க டோட்டல் மேலோகமும் நிலகுலைஞ்சு போச்சுன்னோனே, சரி கவலைப்படாதீங்க. சீதனமா வாங்குனத திருப்பி குடுக்கக் கூடாது. அது ஒரு மாப்பிள்ளைக்கு மரியாதை இல்ல. அதால என்னை நோக்கி இருக்கும் அந்த யானைய, திருப்பி உங்களை நோக்கி நான் நிக்க வைக்கிறேன்." ஓ! சோ தட் முருகன் இங்க நிக்கிறாரு. யானை இப்படி நிக்குது. திரும்பிட்டு நிக்குது. திரும்பி நிக்குது. பேக்க காட்டிட்டு நிக்குது. நம்மளுக்கு ஃப்ரண்ட்ட. அது காட்டின அப்புறம் தான் மேலோகத்த அந்த யானை பார்க்க ஆரம்பிச்சோனே, மேலோகமும் செழிப்பு பெற்றதாகவும், அங்கருந்து பார்க்கிறதால பூமியும் செழிப்பு பெற்று, அங்கருந்து நம்ம பட்டணம் சென்னையும் பார்க்குது. சென்னையும் எல்லாமே உலகமே செழிப்பு பெற்றதாக ஒரு கதை. ஓகே. இது திருத்தணியில நான் தெரிஞ்சுக்கிட்ட இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ திருத்தணி டு சுவாமிமலை டு பழனி டு பழமுதிர் சோலை டு பழமுதிர் டு திருப்பரங்குன்றம். ஸோ 2 நாள்ல 5 அறுபடை வீட்ல 5 வீடு முடிச்சிட்டீங்க. முடிச்சிட்டேன். ஒன் அண்ட் ஒன்லி திருச்செந்தூர் இஸ் த பேலன்ஸ். Yes. ஸோ என்ன செகண்ட் டேவே அங்க போயிட்டீங்களா? அடுத்த நாள் போனீங்களா? செகண்ட் டே நைட்டே போயாச்சு. அவ்வளவுதான். அது அந்த டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. யார நான் கூட வச்சிருந்தாலும் அவங்களோட சுகதுக்கங்கள நான் சேர்த்துட்டு இருக்கிற மாரி இருந்திருக்கும். ஒரு பாத்ரூம் வருது, இது போணும், அது போணும். வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தா தம் அடிக்கணும். இந்த யாருமே இல்ல. நான் தான் சொன்னேன், நானும் முருகன் டிரைவர் அவ்வளோ கிளம்புங்கன்னா நைட்டோட நைட்டா பழனி போய் நைட்டு போய் கோபுரத்த பார்த்துட்டேன் திருச்செந்தூர்ல. அப்பா 2 நாள்ல 6 இது முடிச்சுட்டேன். அப்ப நான் விசாரிக்கும்போது என்ன சொன்னாங்க, காலையில 4 மணிக்கு உங்களுக்கு விஸ்வரூப தரிசனம் அப்டின்னாங்க. ஆஹா! கோடி புண்ணியம். அருமையான நைட்டு போய் 11:30 மணிக்கு போய் நின்னு, அதுக்கப்புறம் நான் ரூம்ல போய் செட்டில் ஆயி டக் டக்குன்னு குளியல போட்டு 4 மணிக்கு வர சொன்னாங்க. 3:30க்கே போய் நின்னுட்டேன். 3:30 மணிக்கு கரெக்ட்டா கோயில் வெளில நின்னா, அப்படி ஒரு டிவைன் ஃபீல். அப்படியே அந்த காத்துக்கும், அதுக்கும் அற்புதமா கூட்டம் இருந்ததா? பட்டே கிளப்பிருச்சு. 4 மணிக்கே. பட்டே கிளப்பிருச்சு. நம்ம ஓகே. 4 மணிக்கெல்லாம் இல்ல. 4 மணி தரிசனம் பார்க்கறதுக்கு நைட்டு 10 மணிக்கே வந்து நின்ன மக்கள். ஓ! வேற லெவல் கூட்டம். நான் அந்த வீடியோவ காட்டுறேன். கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 2500, 3000 பேர் இருந்திருப்பாங்க. Oh my God. காலைல 4 மணிக்கு. அண்ட் அந்த கோயிலுமே கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஜூலை 7 அதாவது 7/7/2025ங்கிற மாரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். பட் இது இன்னும் அதிகாரப்பூர்வமான
அறிவிப்புகள் வரல. ஸோ படபடன்னு வேலை ஆயிட்டு இருக்கு. அந்த கந்தன் கருணைங்கிற போர்டு எல்லாமே இருக்குல்ல, அது எதுவுமே இல்ல போங்க. டோட்டலா மாறிடுச்சு. ஓ! கோயிலே நீங்க ஒரு 3 மாசம் கழிச்சு பார்க்கும்போது வேற ஒரு கிராஃப்ல இருக்கும். பல வழிகள்ல தாண்டி உள்ள போய் அப்படி பார்த்தா, அந்த விஸ்வரூப தரிசனத்துல அப்படி தலைவர் வந்து அப்படி காலைல ஒரு பாத் எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு வந்து நின்னாரு. அவ்வளோதான். அத பார்த்தோனே பேச்சே வரல. ஏன்னா, இந்த 6யும் முடிச்சுட்டு நான் கரெக்ட்டா சீஃப் கிட்ட வந்த மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த சீஃப்ட்ட வந்தோனே அவர பார்க்கும்போது அத்தனை சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு 10 நிமிடம் நான் வந்து அவரு முன்னாடி வந்து உட்கார்றதுக்கான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அந்த இடத்துல வேற யாரோ ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தாங்க. அவங்களோட நம்மளையும் சேர்த்துட்டாங்க. "உட்காருப்பா, உட்காரு. நீ வந்து நடிகன் தானே, உட்காரு, உட்காரு" அப்படின்னு சேர்த்து விட்டாங்க. பரவாயில்லப்பா முருகன் குடுத்துட்டாருன்னு உட்கார்ந்து 10 நிமிஷத்துக்கு ஆறாமற முருகன பார்த்தேன். அத்தனை சந்தோஷத்தோட வெளியில வரும்போது ஒரு 6 மணி ஆயிடுச்சு. லைட்டா வயிறு கம கமன்னு இருந்துச்சுன்னா, அருமையான வெண்பொங்கல். தானே. சுட 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 வெண்பொங்கல். 2 கையில குடுத்தாங்க. நடிகன்னோனே 4 தொன்ன குடுத்தாங்க. ஆஹா! குடுங்க. நடிகர்ன்னு குடுத்தாங்களா? ஆள பார்த்து குடுத்தாங்களா? ஆள பார்த்து குடுத்தாங்களோ, நடிகர்ன்னு குடுத்தாங்களோ, "தம்பி சீரியல்ல நல்லா நடிக்கிறீங்க. அப்ப 2 குடுங்க" அப்டின்னேன். இந்த ஏஆர் ரகுமான் சார் 2 கையில வாங்கிட்டு வந்தார்ல, அந்த மாரி 2 கையில 4 தொன்ன வாங்கிட்டு வந்து அருமையா உட்கார்ந்து அருமையா சாப்பிட்டேன். ஸோ என்னோட அந்த பயணம் வந்து நிறைவடைந்தது. இதுல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட இன்னொரு விஷயம், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெருமாள் சந்நிதி ஒண்ணு திருச்செந்தூர் உள்ளார இருக்கு. ம். அத வந்து ரொம்ப பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதான் நான் சொல்ல வரேன். அதாவது திருச்செந்தூர் முருகன பார்த்தோமா, வெளில வந்து அந்த சந்தோஷத்திலேயே வந்துடுறாங்க. அப்படியே லெஃப்ட் சைடு எண்ட்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெருமாள் ஒண்ணு இருக்கு. அந்த பெருமாள் என்ன பண்ணியிருக்காருன்னா, சூரனோட சண்டை நடக்கும்போது, பார்வதி தேவி வேல குடுத்துருக்காங்க. சிவன் நெறைய அருள் குடுத்துருக்காரு. வீரபத்ரன குடுத்துருக்காரு. இந்த மாரி குடுக்கும்போது, தன்னோட மருமகனுக்கு தான் கையில இருந்த சக்கரத்தை கொடுத்து அந்த போர்ல ஃபைட் பண்ணதால, பெருமாள் ஜெனரலா இப்படி இருப்பார், இப்படி இருப்பார். அங்க மட்டும் இப்படி இருக்காரு. ஓகே. இப்படி இருக்கும்போது இந்த கையில சக்கரம் தெரியுது விஷுவலி பாக்க. சோ அந்த சக்கரத்த குடுத்து, அந்த சக்கரத்தின் மூலமா சூரபத்மனோட அந்த தேரோட சக்கரத்த காலி பண்ணியிருக்காரு. ஓ! அதான் அவரு அங்க இருக்கிறதுக்கான கத. பிளஸ் அவரு இருக்கிறதுக்கு ரைட் சைட்ல பார்த்தா ஒரே ஒரு 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 எல்லோ கலர் கோபுரம் மாரி இருந்துச்சு. குகை மாரி இருந்துச்சு. இது என்னன்னு கேட்டா அது பேர் சந்தன குகையா இருந்திருக்கு அந்த இடமே. அந்த சந்தன குகைய கொடைஞ்சுகிட்டே வரும்போது, அந்த இடத்துல சுயம்புவாக ஸ்ரீரங்கத்துல பள்ளிகொண்ட ரங்கநாதரோட ஒரு ஃபுல் ஸ்டாச்சு இருக்கு. ஓ! அங்க அவரோட மடியில இந்த பக்கம் பூதேவி, கால் கிட்ட லக்ஷ்மி தேவி, பின்னாடி மார்க்கண்டேயர், இந்த பக்கம் கௌதமர், இந்த பக்கம் ஜடாயு, தலைக்கு மேல ஆதிசேஷனோட பெருமாள் சாஷ்டாங்கமா படுத்திருக்காரு. அப்படியே அவருக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் குடஞ்சு பார்த்தா, ஒரு அற்புதமான கஜலட்சுமி சிலையும் அங்க இருந்திருக்கு. இது எல்லாமே சுயம்பு. அந்த சந்தன குகைக்குள்ளார இதெல்லாம் இருந்திருக்கு. இத்தனை விஷயங்களையும் நீங்க பார்க்கணும்னா, முருகன மட்டும் பார்த்துட்டு வந்துராம, அப்படியே உள்ள போய் இந்த மலை விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, அத்தனை அற்புதங்களையும் நீங்க உங்க கண்ணால பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் போனப்போ கூட பார்க்கலல்ல? போன தடவ பார்க்கும்போது ஆமா நம்ம அத கவனிக்காம விட்டுட்டோம். பார்க்கல. பார்க்கல. இந்த தடவ எனக்கு அந்த காட்சி கிடைச்சது. எனக்கு கிடைச்சது இப்ப எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதால நான் இத பதிவு பண்றேன். அவசர அவசரமா திருச்செந்தூர் போயிட்டு முருகன மட்டும் பார்த்துட்டு வராம, கண்டிப்பா பெருமாள், கஜலட்சுமி பிளஸ் பெருமாளோட கம்ப்ளீட் ஃபேமிலியும் பார்த்துட்டு வரணும். ஓகே டன். ஸோ அறுபடை வீட்ல வெற்றிகரமா முடிச்சுட்டீங்க. அடுத்து என்ன பிளான்? நம்ம தலைவர் வந்துருவாரு. கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி ஐயப்பன். அவ்வளதான். என்னை ம். ஆட்கொள்ளும் தெய்வம். ஆ அவர்ட்ட போனாலே அது ஒரு தனி சந்தோஷம். இந்த முருகன பொறுத்தவரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஆ எல்லாம் வந்து இவ்வளோ விஷயம் சொல்றாப்லயே அப்படிம்பாங்க. நான் திருச்செந்தூர்லேருந்து பேசினது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் கடல் அளவு இல்ல. அந்த கடல்ல இருக்கிற ஒரே ஒரு மண் அளவு தான். அத்தனை விஷயங்கள் இருக்கு. நம்ம மைண்ட் வந்து அத விட்டு வேற எங்கேயுமே போமாட்டேங்குது. அத போட்ட உடனே அதுக்கு வர அந்த ரெஸ்பான்ஸ பார்க்கவும், ஐயோ! இது எங்களுக்கு தெரியாது, தெரியாதுன்னு ஒரு 60 வயசு, 70 வயசு ஆள்லாம் சொல்லும்போது, இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கிட்டு, இன்னும் அவங்களுக்கு நெறைய சொல்லணுங்கிற ஒரு பேராசை ஒண்ணு வருது. ஸோ மேபி என்னோட அடுத்த கட்டமா என்னோட லைஃப் ஜர்னியா இதான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு எனக்கு தெரியல. என்னால கணிக்க முடியல. ஏன்னா இப்போ உன்ன மாரி ஒரு நல்ல படிக்கிற ஒரு ஆளா இருந்தா, இத படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆனா நான் வந்து நாலெட்ஜ் ஷேரிங்கிற ஒரு ஏரியாலயே போயிட்டுருக்கேன். எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் அத வந்து இயல்பான முறையில நான் மக்கள்கிட்ட சொல்றேன். ஐயப்பனோட விரதங்கள் பொறுத்தவரைக்கும் கூட நான் அப்படிதான் சொன்னேன். எதையுமே ரொம்ப பிளான்டா இல்லாம, "இது இப்படி பண்ணுங்க, அது அப்படி பண்ணுங்க" அப்படின்னு நான் சொல்ட்டே வந்தேன். ஸோ இதுக்கான ஆளா இறைவன் என்ன உருவாக்கிட்டு வராரா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படியாக இருந்தால், இந்த விஷயத்த நான் சந்தோஷமா ஒரு சுவாமியாரா மாறி, ராஜ் கமலானந்தா அப்படிலாம் மாறி நான் பண்ண போறது இல்ல. நான் வந்து என்னவா இருக்க போறேன்னா, நடிகன் தான். மக்கள பொறுத்தவரைக்கும் நம்ம சேனல்ல ஜாலியா ஷார்ட்ஸ் போட்டுட்டு, மக்கள சிரிக்க வச்சுக்கிட்டு, அவங்கள வந்து அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்துல ஏன்னா, அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது, "உங்களோட சேனல் பார்த்தாலே மனசுக்கு அவ்வளோ நிறைவா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. அது கன்டின்யூ ஆக போகுது. ஆனா, இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்ச அந்த தகவல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நமக்கு அடுத்த ஜெனரேஷன் நெறைய கோயிலுக்கு போணும். ஏன்னா, நெறைய ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும்.
ஏதோ ஒரு விதத்துல ஸ்ட்ரெஸ். என்னடா ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறேன். அந்த லெவல்ல ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். அதனால அவன் எல்லாத்தையும் சரி பண்ணி விடனா நமக்கு மேல ஒரு சக்தியோட பவர் உனக்கு தெரியணும். அது வந்து ஐயப்பாவா இருக்கலாம், இல்ல அந்த ஏசப்பாவா இருக்கலாம், இல்ல அல்லாப்பாவா இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். அவன் ஆனா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நம்ம நம்பிட்டாலே, அந்த சக்தி நம்மள வேற லெவல்ல கொண்டு போகும். இதத்தான் நான் வந்து என்னோட அடுத்த கட்டத்துக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். ஓகே. ஸோ சிறப்பா அறுபடை வீடோட தரிசனங்கள்ல முடிஞ்ச மாரி, நீங்க ஆசைப்படுற மாரியே அஃப்கோர்ஸ் அடுத்து ஐயப்பன் கோயிலுக்கு போவீங்க. அத பத்தி நெறைய வீடியோஸ் போடுவீங்க. அது மட்டும் இல்லாம புதுசு புதுசா நெறைய பழைய பாடல் பெற்ற புராதனமான கோயில்களுக்கு நீங்க விசிட் பண்ணி, நம்ம மக்கள் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அதோட சிறப்பம்சங்கள சொல்லி, அவங்களும் தரிசனம் பண்ண மாரியான ஒரு ஒரு பாக்கியத்த அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எப்படி சொல்றது? சரி உங்க வைஃபா நான் வாழ்த்துறேன். வேற என்ன சொல்றது ஆமா. அப்புறம்? நீங்களுமே வந்து நெறைய நார்த் இந்தியா இப்ப இந்த வருஷம் அமர்நாத்துக்கு பிளான் பண்ணா, இந்த பாகிஸ்தான்காரனுங்க மண்டையிலே கொட்டுனவனுங்க. அவனுங்க கெடுத்து விட்டானுங்க. பெல்காம்ல வந்து சுட்டு வச்சு, இப்ப தேவையில்லாத போரு கீருன்னு பண்ணி விட்டாங்க. இல்லன்னா இந்நேரம் தலைவி வந்து அமர்நாத்துக்கு திட்டம்லாம் போட்டு அப்ளைலாம் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அமர்நாத் நான் ஒரு தடவ போயிட்டு வந்துட்டேன். பட் எனக்கு பத்தல. அவர இன்னும் அப்படியே இன்னும் கண்ணுக்குள்ள ரொப்பிக்கணும்னு ஒரு பேராசை. லாஸ்ட் இயர் போக முடியல. சரி இந்த வருஷம் போலான்னு சொல்லிட்டு அப்ளைலாம் பண்ணிட்டேன். ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி அதுக்கான வாய்ப்புகள் இருக்காதுன்னு தான் நெனைக்கிறேன். அதே மாரி ஓஹோ! நீங்களும் நெறைய கோயில்களுக்கு போய், நீங்க சொல்ற தகவல்கள் வந்து ரொம்ப நல்லா ரீச் ஆச்சு. நடுவுல வேற ஒரு சேனல்ல வந்து நீங்க ராகவேந்திரர பத்தி பேசியிருந்தது வந்து மில்லியன், மில்லியன் கணக்குல போச்சு. நீங்களும் அத நெறைய பண்ணுவீங்க. சமீபத்தில பண்றதில்ல. அது ஒரு ஹஸ்பண்டா நான் சத்தியமா இல்ல. பட் ஒரு சாதாரணமான சப்ஸ்கிரைபரா எனக்கு அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அதனால நான் சேனல்லயே அத சொல்லிர்றேன். அண்ட் நம்ம இதுக்கு கீழ கமெண்ட்ல போடுறாங்களா இல்லையான்னு நீங்க பாருங்க. அத்தனை பேருக்கும் அது ஒரு வருத்தமான விஷயம் தான். ஸோ நீங்களும் நெறைய கோயில்களுக்கு போணும். ஏன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயமே உங்களுக்கு வராது. இதே ஆறுபடைக்கு நீங்க போய் பாருங்களேன். இத விட பெட்டரான கன்டென்ட் நீங்க சொல்லுவீங்க. அது அப்படி இல்லப்பா, இப்படிப்பா அப்படின்னு. ஸோ நம்மளால முடிஞ்சது என்ன? மனுஷனுக்கா நம்ம பொறந்ததுக்கா, இந்த மாரி நல்ல விஷயத்த நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அதனால நீங்களும் அத பண்ணணுங்கிறத வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பா இப்ப நான் சொல்ட்டேன்ப்பா. ஒரு பெரிய ஒரு இது. அண்ட் ரொம்ப நாளா எல்லாமே ஷார்ட்ஸாவே போட்டுட்டு இருந்தோம். இந்த மாரி ஒரு வீடியோ வந்து போடணும். நம்ம போயிட்டு வந்தது வந்து ஒரு லாங் வீடியோவா போடணுங்கிறத கேட்டவுனே ஒத்துக்கிட்ட அந்த ட்ரெண்ட்லாவுடோட என்னோட செல்லக்குட்டிங்க எல்லாருக்கும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நன்றி. உங்க மூலமா தான் இது இத்தனை பேர போய் சேர்ந்திருக்கு. கண்டிப்பாக அது அத்தனை பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நெனைக்கிறோம். நான் வந்து ஜென்ரலா இந்த மாரி நான் நெறைய யூடியூப் வரமாட்டேன். உங்களுக்கே தெரியும். அதான் அவர் அதான் தான் ஏன் வரமாட்டேங்கிறீங்கன்னு அவர் தான் தான் கேட்குறாங்க. நெறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாரு. நான் ரொம்ப வரமாட்டேன். பட் இது வந்து கேட்டப்ப, ஏதாவது ஒரு கேட்கிறப்பலாம் நான் சொல்லுவேன். இது பண்ணலாம், இது பண்ண வேணாம் அப்படிங்கிறப்பலாம், நான் வந்து ஒரு பீயிங் எ வைஃப் ஒரு இதுல இருக்கிற பிளஸ்ஸ விட மைனஸ் தான் நான் முதல்ல சொல்லுவேன். இது பண்ணா இப்படி, அப்படி அப்படின்னு சொல்லுவேன். பட் இத பத்தி சொல்றப்ப பண்ணலாம். நான் ஒண்ணுமே சொல்லல. செகண்ட் தாட்டே ஒண்ணும் இல்லல்ல. கண்டிப்பா. உடனே சொன்னேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கூட காலைல வேற ஏதோ மூட் அவுட்ல இருந்தப்போ கூட கேட்டாரு. "அது பண்ணலான்னு சொன்னதால நீ அப்செட் ஆயிட்டியா? உனக்கு இஷ்டம் இல்லையா?" அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. நான் பேசிக்கலா இவர் வந்து பேசிக்கலா ஒரு மைனர் மாப்பிள்ள. நான் பேசிக்கலாவே கொஞ்சம் பழம். என்ன பேசிக்கலாவே கொஞ்சம் பழம். சின்ன வயசுல இருந்தே. அதனால எனக்கு எப்பயுமே கோயிலுக்கு போறது, டிராவல் பண்றது இதெல்லாம் ரொம்ப புடிச்ச விஷயம். அது சம்மந்தமா ஒரு ஒரு இன்டர்வியூ அப்படின்னோனே, சரி நம்ம என்ன யாரா இருந்தாலும் ஆங்கரா உட்கார்ல ஒண்ணும் தப்பில்ல அப்படின்னு சொல்லி தான் உட்கார்ந்தேன். இந்த பர்ட்டிகுலர்லி நம்ம சேனல்ல இந்த ஒரு ப்ரோகிராம் பண்ண ஏன்னா நெறைய ஷார்ட்ஸ் பண்ணியிருக்கோம். மத்தவங்க பேசின டயலாக் பேசியிருக்கோம். டான்ஸ் பண்ணியிருக்கோம். ஹோம் டூர் அது இதுன்னு நெறைய பண்ணியிருக்கோம். லைவ் பண்ணியிருக்கோம். பட் எனக்கு இந்த கடவுள் பத்தி, அந்த ட்ரிப் பத்தி, இந்த சாமி பத்தி பேசுறதுன்னா எனக்கு ஒரு ஒரு எனக்கு ஸ்பெஷலா ஒரு எனர்ஜி வந்துரும். அந்த ஒரு மூடு தான் இன்னைக்கு நான் உட்கார்ந்தேன். ஐ ஹோப் சொன்ன தகவல்கள் வந்து நெறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இனிமே இது கரெக்ட்டா போய் ரீச் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏதாவது வந்து முன்னுக்கு பின் முரணா சில தகவல்கள் கூட வந்திருக்கலாம். ஏன்னா, எல்லாமே இன்னொருத்தர் கிட்ட இருந்து இவரு கேட்டு சொல்லியிருக்காரு. கரெக்ட்டா? கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம வந்து அதுல உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணி, பிஹெச்டி பண்ணி அப்படியெல்லாம் சொல்லல. நமக்கு வந்த தகவல்கள் நம்ம பகிர்ந்திருக்கோம். இன்கேஸ் அதுல ஏதாவது தவறுகள் இருந்தா கமெண்ட்ல வந்து திட்டாம திருத்துங்க. கண்டிப்பா திருத்திக்கிறோம். இதே மாரி ஆ நான் வந்து பெர்சனலா என்ன ஆசைப்படுறேன் அப்டின்னா, அறுபடை வீடு பார்த்தாச்சு. அதாவது பையன பார்த்தாச்சு. அடுத்து 12 ஜோதிர்லிங்கம். அப்பாவ போய் பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை. அதுல முடிச்சுட்டேன். நான் கொஞ்சம் ஒரு பாதி முடிச்சுட்டேன். இவரு இன்னும் ஆரம்பிக்கல. ராமேஸ்வரம் மட்டும் தான் போயிருக்காரு. அந்த ஜோதிர்லிங்கமும் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நடக்கணும்னு நெனைக்கிறேன். நடக்கும். அஃப்கோர்ஸ் நாங்க பார்த்தா நீங்களும் பார்த்த மாரி அது அவரோட ரெகுலர் டயலாக். நான் அத விட மிஸ் பண்ண மாட்டேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ராஜ்கமல் லதாரோ பயோஸ்கோப் சைனிங் ஆஃப். லதாராவட். ராஜ்கமல். பாய். பாய்.